புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ள வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே.
எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானி, என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானி, என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கிறிஸ்துக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணை நாதருடைய பிரசன்னத்தில் உங்கள் இல்லங்களில் இருந்தபடியே மாதா தொலைக்காட்சியோடு இணைந்து நீங்கள் நற்கருணை நாதரை ஆராதிக்கிற இந்த தருணத்தை, ஆஹா எத்தனை ஆனந்தம் எத்தனை ஆனந்தம் என்று நீங்கள் இந்த நேரத்தில் இந்த தொலைக்காட்சி முன்பாகவும் உங்களுடைய சோஷியல் நெட்வொர்க் மூலமாகவும் நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மரணம் என்பது எல்லாருக்கும் ஒரு நாள் நிச்சயம் வந்தே தீரும். விவிலியத்தில் வாசிக்கிறோம், மரணம் ஒரு திருடனை போல் வரும். மரணம் ஒரு திருடனை போல் வரும். யாரை எப்பொழுது மரணம் சந்திக்கும் என்று நம்மால் ஒரு வேளையும் சொல்லவே முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வார், அந்த நாளும் அந்த நேரமும் எவருக்கும் தெரியாது. ஆயினும் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, விவிலியம் சொல்கிறது, நாம் விழிப்பாயிருக்க வேண்டும். இன்றைக்கோ நாளைக்கோ, ஏன் இந்த ஆராதனையில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் நம்மை மீண்டுமாக தம்மிடம் அழைத்து கொள்ள கூடும். ஒருவேளை ஆண்டவர் இன்றைக்கு என்னை அழைப்பாரே என்றால்,
ஒருவேளை ஆண்டவர் இன்றைக்கு எனக்கென்று குறித்து வைத்திருக்கிற அந்த ஜீவிய நாட்கள், அந்த வாழ்வின் நாட்கள் முடிவடையுமே என்றால், இன்றைக்கு ஆண்டவரை முகமுகமாய் சந்திப்பதற்கும் தரிசிப்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேனா என்கிற கேள்வியை நாம் அவ்வப்போது கேட்டுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணை ஆராதனை வேளையில திருச்சபைக்கு ஒரு பழைய மரபு உண்டு. என்ன மரபு? மரணத்துக்காக தன்னைத்தானே தயாரித்துக் கொள்ளுகிற மரபு. நீங்கள் திருப்பலி நூலை எடுத்தீர்கள் என்றால் கூட, நல்ல இறப்பிற்காக வேண்டிய திருப்பலியே அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நன்மரண ஆயத்தம் என்று சொல்லப்படுகிற அந்த ஜபத்தை ஜெபிக்கிற ஒரு பழக்கம் திருச்சபையில் ஒரு பண்டைய பழக்கமாக இருந்தது. ஏனெனில் அகால மரணமும் எதிர்பாராத மரணமும், ஒரு மனிதன் தன்னைத்தானே ஆண்டவரோடு ஐக்கியமாவதற்கு தயாரிக்காமல் மரணம் அடைவதும் அதைவிட சோகமானது எதுவும் இருக்க இயலாது என்று நம்முடைய புனிதர்கள் கருதினார்கள். ஆமாம், உண்மைதானே. இந்த பூமியில் இருக்கும் பொழுதே செய்த பாவங்களுக்கு மனஸ்தாபப்பட்டு பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில் கண்களை மூடுகிற அந்த நேரத்தில் ஆண்டவரோடு நட்புறவில் கண்களை மூடினால்தான் விண்ணகத்தில் நம்மால் கண்களை திறக்க முடியும். இல்லையெனில் ஒருவேளை நல்ல பாவ சங்கீதனம் செய்திருந்து நாம் சரியான செய்த குற்றங்களுக்காக அந்த தற்காலிக கடன்களை தீர்க்க வேண்டுமே, நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டுமே. ஒருவேளை பாவ சங்கீதனம் செய்தும் பரிகாரம் செய்யாமல் இருந்தால் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் நாம் போய் பரிகாரத்தை நிறைவேற்றத்தான் வேண்டி இருக்கிறது. ஒருவேளை சாவான பாவத்தோடு மரிப்போமே ஆனால் நாம் நரகத்துக்கு தான் போக வேண்டி இருக்கிறது. ஆக ஒருவன் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியில் இருக்கும் பொழுதே செய்த பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக நல்ல பாவ சங்கீதனம் செய்து பரலோகத்தில் நுழைவுச்சீட்டை பெற்றுக் கொள்ள வேண்டும். செய்த பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும். பரலோகத்துக்குள் நுழைவதற்கான அந்த நுழைவுச் சீட்டை பெற்றுக் கொள்ள வேண்டும். உத்தரிக்கிற நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் செய்து முடிக்க வேண்டும். தேவமாதா பாத்திமாவில் அந்த 3 குழந்தைகளுக்கு காட்சி கொடுக்கும் பொழுது அழகாக சொன்னார்கள், பிள்ளைகளே, இந்த உலகத்தினுடைய சமாதானத்துக்காக ஜபம் செய்யுங்கள், நீங்கள் பரிகாரம் செய்யுங்கள். ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன், மாதா ஒரு முறை இந்த குழந்தைகளிடம் சொன்னார்களாம், ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை ஜெபமாலை ஜெபிக்கிறீர்கள்? 4 ஜெபமாலை ஜெபிக்கிறோம் மாதா என்று சொல்ல, அவர்கள் சொல்வார்களாம், உங்களுடைய ஆத்மத்தின் பரிசுத்தத்துக்காகவும் பரலோகத்தை நீங்கள் சேர்வதற்காகவும் உத்தரிக்கிற நிலையில் நீங்க தப்பித்துக் கொள்வதற்கும் இந்த 4 ஜெபமாலையும் போதவில்லை என்று சொல்வார்களாம். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, அந்த பரிசுத்தம் நிறைந்த அந்த சிறு பிள்ளைகள், எதுவும் பாவம் ஏதும் அறியாத சின்ன பிள்ளைகளுக்கே 4 ஜெபமாலை பத்தாது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கும் எனக்கு எத்தனை ஆயிரம் ஜெபமாலைகள், எத்தனை லட்சம் ஜெபமாலைகள் தேவைப்படும் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். விவிலியத்தில் பார்க்கிறோம், பணக்காரர் ஆண்டவரிடம் கேட்கிறான், ஆண்டவரே, நான் நிலை வாழ்வுக்குள் நுழைய என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்கிறார், 10 கட்டளைகளை கடைபிடி. அவன் சொல்கிறான், சிறு வயதிலிருந்து நான் 10 கட்டளைகளை கடைபிடித்து வருகிறேன், இன்னும் என்ன குறைபடுகிறது? ஆண்டவர் சொல்கிறார், எல்லாத்தையும் வித்துட்டு என்னை பின்தொடர்ந்து வா, ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என்னை பின்தொடர்ந்து வா என்று சொல்கிறார். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, எதுக்கு இந்த நல்ல மரண ஆயத்தம்? எதுக்கு இந்த நல் மரண தயாரிப்பு? யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட உத்தமர்களாக நாம் வாழ்ந்தோம் என்று நினைத்தாலும், மரணத்துக்கென்று ஒரு தயாரிப்பு நமக்கு தேவை. ஆகவேதான் திருச்சபையில் பொதுவாக புதன்கிழமைகளில் இந்த நல் மரண தயாரிப்பு செய்கிற வழக்கம் இருந்தது. இப்பொழுது மரணத்தை பத்தி பேசினால் ஐயோ பேசாதீங்க என்கிறார்கள். நான் செத்தா மோட்சத்துக்கு தான் போனேன், அதுக்காக எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு நான் என்னுடைய நண்பர்கள் கிட்ட கேட்கும் போது, ஐயோ சாவை பத்தி பேசாதப்பா, நீ இன்னும் நிறைய வாழணும்னு தான் பேசுறாங்க. சாவை பத்தி பேசுவதே தவறு என்று பலர் நினைக்கிறார்கள். அப்படி இருக்கிற வேளையில் மரணம்தான் ஆண்டவரோடு ஐக்கியமாவதற்கு வழி என்றால், மரணம்தான் நாம் மோட்சத்துக்குள் நுழைவதற்கான வழி என்றால், மரணம்தான் ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்கிறதுக்கு ஒரே வழி என்று சொன்னால், பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஏன் இன்றைக்கே தயாராக இருக்கக்கூடாது? நாம் ஏன் அதற்காக ஒவ்வொரு நாளும் தயாரிக்க கூடாது? நாம் ஏன் அதற்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க கூடாது? இந்த திவ்ய நற்கருணை ஆராதனையில் இந்த ஒரு வரத்துக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் என் நாட்களை முடித்து கண்களை மூடுகிற வேளையில் நீர் எனக்கு துணை செய்ய வேண்டும்.
என் பாவங்களை எல்லாம் என்னிடமிருந்து அகற்றி, எல்லா பரிகார சுமைகளையும் என்னை விட்டு அகற்றி, இந்த பூமியில் கண்களை மூடிய பின் உம்முடைய பிரசன்னத்தில் பரலோக பேரின்பத்தில் நான் கண்களை திறக்க வேண்டும் ஆண்டவரே, அதற்காக என்னை இந்த பூமியில் இருக்கும் பொழுது தயாரித்தருளும் என்று ஜெபிக்கிற இந்த அருமையான ஜெபத்தை ஜெபிக்க இந்த ஆராதனையில் உங்களை அழைக்கிறேன். இப்பொழுது சகோதரன் நம்மை வழிநடத்த இந்த ஜெபத்தோடு இணைந்து நாம் இருக்கிற இடத்தில் இந்த நல் மரண ஆயத்தத்திற்கான இந்த ஆராதனையில் பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளை பயப்படாதீங்க. இந்த ஆயத்தை செஞ்சா உடனே நாளைக்கு இறந்து போறது கிடையாது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு நீர் குறித்த நாள் இன்றைக்காக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த நாளில் உம்மை முகமுகமாய் பார்ப்பதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும். அந்த கிருபையை வேண்டி இந்த நேரத்தில் இந்த நல் மரண ஆயத்த பிரார்த்தனையை அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். என் ஆண்டவரே இயேசுவே, இரக்கமுள்ள இறைவா, கருணை நிறைந்த தந்தையே, மிகவும் மனம் வருந்தி கலங்கி அழுது உமது முன்னிலையில் நான் நிற்கிறேன். என் வாழ்வில் இறுதி கட்டத்தையும் அதற்கு பின் எனக்கு நிகழும் தீர்ப்பையும் உமக்கு கையளிக்கின்றேன். இரக்கமுள்ள இயேசுவே, என் மேல் இரக்கமாயிரும். இரக்கமுள்ள இயேசுவே, என் மேல் இரக்கமாயிரும். என் கரங்கள் அசைவின்றி வெப்பமின்றி என் படுக்கையிலே கிடந்து நான் இவ்வுலகில் செய்த பயணம் முடிந்ததென்று காட்டும்போது இரக்கமுள்ள இயேசுவே, என் மேல் இரக்கமாயிரும். என் கைகள் இரண்டும் அதிர்ந்து நசுங்கி வலிமை குன்றி ஆவலாய் நான் ஏந்தி இருக்கிற சிலுவையை கை நெகிழ விடும்போது இரக்கமுள்ள இயேசுவே, என் மேல் இரக்கமாயிரும். என் உதடுகள் குளிர்ந்து கருத்து கிடுகிடுத்து உமது திருப்பெயரை கடைசி முறையாய் உச்சரிக்கும் போது இரக்கமுள்ள இயேசுவே, என் மேல் இரக்கமாயிரும். என் கன்னங்கள் இரண்டும் ஒன்றையொன்று ஒட்டி மரணத்தின் அடையாளமாய் வெளுத்து என் தலையோடு மயிர் ஒட்டி என் நெற்றியிலே வியர்வை எழ என்னை சூழ்ந்து நிற்பவர்களுக்கு பயங்கரமாயும் அருவருப்பாயும் நான் இருக்கும்போது இரக்கமுள்ள இயேசுவே, என் மேல் இரக்கமாயிரும். என் கண்கள் இரண்டும் பஞ்சடைந்து அகோரமாய் திகைத்து பயங்கரமாய் விழித்து இவ்வுலக பொருட்களை என்றும் காணாமல் தன்னந்தனியே அச்ச நடுக்கத்தோடு நான் சரண் அடையும் போது இரக்கமுள்ள இயேசுவே, என் மேல் இரக்கமாயிரும். என்
காதிரண்டும் கேள்வியற்று மனித உரையாடலை கேட்க முடியாமல் நீர் ஊழியுள்ள காலம் இடப்போகிற தீர்ப்பை கேட்க தயாராகும்போது இரக்கமுள்ள இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும். மயங்கும் என் மனதில் அச்சம் உறுத்த வீண் தோற்றங்களும் பயங்கர உருவங்களும் தோன்ற பயங்கரமாயிருக்கும் அந்நேரத்தில் இரக்கமுள்ள இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும். இந்த பயங்கரத்தினால் என் மனம் கலங்கியிருக்கும் வேளையில் பசாசு என் பாவங்களை பெருக்கி காட்டி உமது நீதியை மிகுதியாக்கி உமது அளவற்ற இரக்கத்தை மறைத்து நான் நம்பிக்கை இழந்து சாக என்னோடு கடைசி போர் புரியும் போது இரக்கமுள்ள இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும். நோயின் கொடுமையால் தளர்ந்த என் இதயம் வலிமை குன்றியிருக்கும் போது என்னை பாவத்தில் வீழ்த்த பசாசுகள் செய்கின்ற கடைசி தந்திரத்தால் நான் தைரியமற்ற வலிமை குன்றி போகும்போது இரக்கமுள்ள இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும். சாகப் போகும் கடைசி குறியாக என் கண்களிலிருந்து கண்ணீர் சொரிந்து வீழ அந்த கண்ணீரை என் பாவங்களுக்கு பரிகாரமாக கருணையோடு ஏற்றுக்கொண்டு பயங்கரமான அவ்வேளையில் என்னை கைவிடாதேயும். இரக்கமுள்ள இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும். மூச்சு விட நான் படும் பாட்டையும் சாவுக்குரிய இக்கட்டுகளில் அகப்பட்டு நான் படும் வேதனையையும் என் பாவங்களுக்கு பரிகாரமாக நான் படும் தண்டனையாக ஏற்றுக்கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். இரக்கமுள்ள இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும். இவ்வுலகில் உள்ளதெல்லாம் என்னை கைவிட நான் பெருமூச்சு விட்டபடி என் ஆன்மா என் உடலை விட்டு பிரிய கடும் போர் புரியும் நேரத்தில் உம்பால் எனக்குள்ள அன்பால் உம்மிடம் வர நான் மேற்கொள்ளும் முயற்சியை ஏற்றுக்கொண்டு என்னே இரக்கமாயிரும். இரக்கமுள்ள இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும். என் உற்றார் உறவினர் என்னை சூழ்ந்து கொண்டு அலறி பதறி எனக்காக உம்மை மன்றாடி ஐயோ போகிறாயே என்று சொல்லி அழும்போது இரக்கமுள்ள இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். குளிர்ந்த உணர்வற்ற என் உடலிலிருந்து என் ஆன்மா பிரியும் போது நான் அதைவும் திரு இதயத்திற்கு அன்பு பலியாக ஒப்பு கொடுக்கின்றேன். அதை அன்பு பலியாக ஏற்றுக்கொள்ளும். இரக்கமுள்ள இயேசுவே, என் மேல் இரக்கமாயிரும். நான் நினையாத நேரத்தில் திடீரென்று சாவு எனக்கு வந்தாலும் ஆண்டவரை விரைந்து எனக்கு உதவ தவறாதேயும். இரக்கமுள்ள இயேசுவே, என் மேல் இரக்கமாயிரும். கடைசியாய் என் ஆன்மா மாட்சிமை பொருந்திய உம் திருமுன் நிறுத்தப்பட்டு தன்னுடைய தீர்ப்பை கேட்க நடுநடுங்கி நிற்கும்போது, இனிய இயேசுவே, என் நடுவராயிராமல் என் மீட்பராயிரும். இரக்கமுள்ள இயேசுவே, என் மேல் இரக்கமாயிரும். என் நல்ல தந்தையே, என்னை புறக்கணித்து தள்ளாமல் என்னை கருணை கண் கொண்டு நோக்கி உம்மை என்றென்றும் வாழ்த்தி போற்ற உமது அரசுக்கு நான் வர செய்தருளும். இரக்கமுள்ள இயேசுவே, என் மேல் இரக்கமாயிரும். இரக்கமுள்ள இயேசுவே, என் மேல் இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் சாக வேண்டிய இடத்தையும் சூழலையும் மறைத்து வைக்க நீர் திருவுளம் கொண்டீரே. ஆகையால் சாவு வரும்போது நாங்கள் அருள் வாழ்வில் உயிர் விட்டு உமது முடிவில்லா பேரின்ப வாழ்வுக்கு பங்காளிகள் ஆவதற்கு நாங்கள் நல்வாழ்வு வாழ எங்களுக்கு நீ ஆசீர் அருள்க. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே தான் இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை ஒரு பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரிமையாக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கின்றார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நல் மரண ஆயத்த மன்றாட்டை ஜபத்தை ஜெபித்து, ஆண்டவரே, இறுதி தீர்வை நாளுக்கு என்னை அழைத்துச் செல்வதற்கு முன்பாக நான் நல்ல தயாரிப்போடு உம்மை சந்திக்க எனக்கு கிருபை தாரும் என்று ஜெபித்த
இந்த நற்கருணை ஆராதனையில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பலவிதமான உணர்வுகளை நாம் சந்திக்க கூடும். ஒரு சிலருக்கு பயம் வரலாம், ஒரு சிலருக்கு பரிதாபம் வரலாம், ஒரு சிலருக்கு வெட்கம் வரலாம், ஒரு சிலருக்கு வித்தியாசமான எண்ணங்கள் தோன்றலாம், ஒரு சிலருக்கு ஒருவேளை நான் இறந்து போகிறேனோ என்ற பயம் கூட வரலாம், ஒரு சிலருக்கு என் ஆண்டவரோடு நெருங்கி வருவதற்கு இது நல்ல வாய்ப்பு என்கிற உணர்வு வரலாம். எப்படிப்பட்ட உணர்வு நமக்கு வந்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உணர்வோடு இந்த நேரத்தில் நீங்கள் இந்த செய்தியை கேட்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை நாம் மனதில் கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்கிறார், கோதுமை மணி மண்ணில் விழுந்து, மீண்டும் சொல்கிறேன், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே தான் இருக்கும், அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தினசரி வாழ்க்கையில் நாம் மடிவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், இந்த தினசரி வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் உலக பிரகாரமாக வாழாமல் ஆண்டவருக்குரிய ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு காலத்துல துறவற மடங்கள், ஒரு சில மடங்களுக்குள் ஒருத்தர் சேரப்போகிறார் என்று சொன்னால் அந்த நேரத்தில் புனிதர்களுடைய மன்றாட்டு மாலை வாசிக்கிற வழக்கம் உண்டு. குருக்களுக்கு கூட அந்த மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க, ஆர்டினேஷன் செரிமனிக்கெல்லாம் போகணீங்க அப்படின்னு சொன்னாக்க குருக்கள் படுத்த அந்த இடத்துல புனிதர்களுடைய மன்றாட்டு மாலையை ஜபிப்பார்கள். அப்படி இந்த துறவற மடங்களில் சேர்பவருக்கு இந்த ஜபத்தை, இந்த புனிதர்களுடைய மன்றாட்டு மாலையை பாடி ஜபிக்கிற அந்த நேரத்துல ஒரு கருப்பு துணியை வைத்து அவர்களை போர்த்தி விடுவார்கள். ஒரு சில மரபுகளில், ஒரு சில கலாச்சாரங்களில் அந்த கருப்பு துணியின் மீது மலர்களை கூட தூவி விடுவார்கள். எதற்காக? இந்த உலகத்துக்கு இவன் மரித்து விட்டான், இவன் புனிதர்களுடைய தோழமையில் இணைந்து விட்டான், இனி இவன் எல்லா மனிதர்களோடு ஒரு சாதாரண மனிதன் அல்ல, இவன் வேர் பிரிக்கப்பட்டவன், வித்தியாசமானவன், கடவுளுக்கு சொந்தமானவன் என்பதை அடையாளப்படுத்த, இந்த உலகத்துக்கு இவன் மரித்து விட்டான் என்று அடையாளப்படுத்த ஒரு கருப்பு துணியை வைத்து அவர்களை போர்த்தி விடுவார்களாம். இப்பொழுது அந்த மரபு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து வருகிறது. ஆனாலும் அதனுடைய உள் பொருள், அந்த ரகசியமானது ஆழமாயிருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளை, கிறிஸ்துவுக்காக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்துக்கு மரிக்க வேண்டி இருக்கிறது. இந்த உலகத்துக்கு மரிக்காமல் நாம் கிறிஸ்துவுக்குள் மறுவாழ்வு பெற முடியாது. ஏன் அப்படி? 1 யோவான், அதாவது யோவான் எழுதிய 1வது திருமுகம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்க்கிறோம், இச்சை நிறைந்த பார்வை, உடல் ஆசை, செல்வ செருக்கு, இவை மூன்றும் தந்தையிடமிருந்து வருவன அல்ல, உலகினின்றே வருகின்றன. எப்படி? யோவான் எழுதிய 1வது திருமுகம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு. பழைய மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா ஜீவனத்தின் பெருமை, அதை அழகுபடுத்தினால் வாழ்வின் பெருமை, இவை அனைத்தும் தந்தை கடவுளிடமிருந்து வருவன அல்ல, இவை உலகினின்றே வருகின்றன. இவை மனிதனை மாசுபடுத்துகின்றன, மனிதனை கடவுளிடமிருந்து பிரித்து விடுகின்றன. அப்ப நல்லா யோசிங்க, உலகத்தோடு ஒட்டி வாழணும், இருக்கிற மக்களோடு சேர்ந்து வாழணும், உலக மக்களை போலவே நாம் இருக்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பேசுறது எதை குறிக்கிறது? உலகம் என்று சொன்னாலே அதில் இந்த 3 காரியங்கள் இருக்கிறது. உடல் ஆசை, நீங்க பாத்தீங்கன்னா உலக பிரகாரமாய் வாழ்கிறவர்கள் எல்லாம் இந்த உடல் ஆசைக்கு மிகுந்த தீனி போடுகிறவர்களாக இருக்கிறார். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை இந்த உடலை பேணி காப்பதற்கான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதை பார்க்கிறோம். உலக பிரகாரமான வாழ்க்கை இந்த உடலை மட்டுமே மையமாக இருக்கிற ஒரு வாழ்க்கையாக பார்க்கிறோம். இந்த உடலை பேணி காக்க வேண்டும், இந்த உடல் நல்ல ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும், இந்த உடலுக்கு தேவையானது எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். இதைத்தான் இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.
இந்த உடல் அழகாய் இருக்க வேண்டும். இந்த உடல் அழகாய் உடுத்த வேண்டும். இந்த உடலுக்கு எவ்வளவு சௌகரியம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சௌகரியத்தை கொடுக்க வேண்டும். இந்த உடல் என்றுதான் இந்த உலகமே இந்த உடலை மையமாக கொண்டுதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உடலுக்காக தான் எல்லாமே. அப்ப இந்த உடலினுடைய ஆசை இந்த உலக மாந்தர்களிடையே, உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்கிறவர்களிடையே உலக ஆசை, இந்த உடல் சம்பந்தமான ஆசை உலக ஆசையாக இருக்குது. இரண்டாவது, இச்சை நிறைந்த பார்வை. இன்றைக்கு நம்முடைய எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும், என்னுடைய பார்வையில் பரிசுத்தம் இருக்கிறது? சாதாரணமாக பார்க்கும் பொழுது கூட சொல்லுவாங்க, கண்ணாலேயே கற்பழிச்சிடறான் அப்படின்வாங்க. ஆமா, ஒரு சிலர் பார்க்கிற பார்வையிலேயே தீய பார்வை கொண்டிருக்கிறவர்களாக கூட இருக்கிறார். தீய பார்வை கொண்டவர்களாக இல்லைன்னா கூட சரி, ஆண்டவர் இயேசு சொல்வாரு, ஒரு பெண்ணையோ மற்றவரையோ நீ இச்சையின் பார்வை கண்ணோடு பார்த்தால் நீ அவரோடு விபச்சாரம் செய்தாயிற்று. யோசித்து பாருங்கள், எத்தனை முறை இந்த விபச்சாரத்துக்கு நாமும் பலியாளாக மாறி இருக்கிறோம். தப்பான பார்வை. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நேரடியாக ஒருவரை தவறான பார்வை, இச்சையின் பார்வையோடு நோக்குவதும் ஒன்று, தொலைக்காட்சிகளிலும் சோசியல் மீடியாவிலும் யூடியூபிலும் வாட்ஸ்ஆப்பிலும் இன்ஸ்டாகிராமிலும் அதே தீய பார்வையோடு அந்த போனில் இருக்கிற அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற அந்த நடிகர்களையும் நடிகைகளையும் இச்சையின் பார்வையோடு பார்ப்பதும் விபச்சாரம் தான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நேரா பார்த்ததா விபச்சாரம், போன்ல பார்த்தா டிவியில பார்த்தா விபச்சாரம் இல்ல, படத்துல பார்த்தா விபச்சாரம் இல்லைன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. இச்சையின் பார்வையோடு அது ஒரு புத்தகத்தில் அச்சிடப்பட்ட ஒரு உருவகமாக இருந்தாலும் சரி, அது ஒரு படமாக இருந்தாலும் சரி, அது நம்மளுடைய போனில் இருந்தாலும் சரி, திரையில் பெரிய திரையில் இருந்தாலும் சரி, இச்சை தூண்டுகிற காட்சிகளை பார்க்கும் பொழுதெல்லாம் நாம் விபச்சாரத்துக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். யோசித்து பாருங்களேன், இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் எல்லாம் அப்படித்தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சரிங்க, இதை கூட நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாங்க. இந்த உடலினுடைய ஆசைகளை கட்டுப்படுத்திடலாம், இச்சையின் நோயை கூட கட்டுப்படுத்திடலாம். ஆனா இந்த பெருமை, செல்வத்தின் மீது இருக்கிற செருக்கு, நான் இவ்வளவு பெரிய பணக்காரன், எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா, எனக்கு என்ன அதிகாரம் இருக்குது, நீ என்ன மதிக்கல, நீ என்ன கேட்கல, நீ என்ன பார்க்கல, நீ எனக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்யல. இன்னைக்கு குடும்பங்களிடையே இருக்கிற பிளவுகளுக்கெல்லாம் என்ன காரணம்? வாழ்வினுடைய பெருமை தானே காரணம், ஜீவனத்தின் பெருமை தானே காரணம், நமக்கு இருக்கிற செருக்கு தானே காரணம். அதனால்தான் ஆண்டவர் அழகாக சொல்கிறார், இவ்வுலகில் தன் வாழ்வை ஒரு பொருட்டாக கருதாமல் இந்த மூன்று காரியங்களுக்கும் அதிகமாக முக்கியத்துவம் கூடாமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம், பாருங்க ரொம்ப அழகாக சொல்கிறார், தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர், இவ்வுலகில் தம் வாழ்வை ஒரு பொருட்டாக கருதாதோ நிலை வாழ்வுக்கு தம்மை உரிமையாக்குவர். அப்ப இந்த பூமியில வாழும் பொழுதே நம்ம இந்த பரலோக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காக தயாரிக்கிறவங்களா இருந்தோம் அப்படின்னு சொன்னா, பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகிறார், எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். அப்ப இந்த பூமியில வாழும் பொழுதே இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை வெறுத்து ஆண்டவருக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ்வோமே ஆனால், ஆண்டவர் இயேசு இருக்கிற இடத்தில் நமக்கும் ஒரு இடம் உண்டு. அவர் சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செய்வேன், வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று சொன்னாரே. நமக்கென்று பரலோகத்தில் ஆண்டவர் ஏற்பாடு செய்திருக்கிற இடம் இருக்கிறது. யாருக்கு அது கிடைக்கும்? ரோமேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 8வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கிறவர்களுக்கு தண்டனை தீர்ப்பே கிடையாது. நீங்க பழைய தமிழ் பைபிள், பழைய தமிழ் கேத்தலிக் பைபிள் இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா, ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறவர்கள், அதாவது தன்னுடைய ஊனியல்பின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்கிறவர்களுக்கு
நிச்சயம் தண்டனை தீர்ப்பு உண்டு. யாரெல்லாம் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை வாழலையோ அவர்களுக்கு விண்ணக பேரின்பம் நிச்சயம் உண்டு. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு நாம் வாசித்த நற்செய்தி சொல்லுகிறது, எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கின்றார். சாதாரண விண்ணக வாழ்க்கை அல்ல, தந்தை கடவுளை நம்மை மதிக்கிற அளவுக்கு நமக்கு உயர்வு தருகிற ஒரு விண்ணக வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடையாக கொடுக்கிறார். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் நாம் செய்ய வேண்டும். நமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாதாரண ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்தில் தன்னையே ஒரு பலிக்கடையாக ஒப்பு கொடுத்தது போல, ஒரு பலிக்கடாவாக தன்னை ஒப்பு கொடுத்தது போல, இன்றைக்கு நாமும் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் சிலுவையை சுமக்க தயாராக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக வாழவும் சாகவும் தயாராக இருக்க வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே ஒரு பலிக்கடாவாக ஒப்பு கொடுத்தாரே, நீங்களும் நானும் அவருக்காக வாழவும் சாகவும் தயாராக இருக்க வேண்டும். இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் நாம் மரித்தவர்களாகவே வாழ வேண்டும். இந்த உலக ஆசைகளான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு, வாழ்வினுடைய பெருமை, இவை அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டவர்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் நிச்சயம் நமக்கு பரலோகம் கிட்டும். நிச்சயம் பரலோக பேரின்பங்களில் நமக்கும் ஒரு இடம் உண்டு என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தை செய்யுங்கள். இந்த உலகத்தில் வாழும் நாட்கள் எல்லாம் உலக பிரகாரமாக நான் இனி வாழ்வது அல்ல, ஆவியின்படியே வாழ்வேன், ஆண்டவருடைய வார்த்தையின்படியே வாழ்வேன், என் ஆண்டவர் இயேசு என்னிடம் விரும்புவதைப்படியே வாழ்வேன் என்று ஒரு தீர்மானம் செய்யுங்கள். ஆண்டவர் உங்களையும் உங்கள் சங்கதி முழுவதையும் ஆசீர்வதிப்பாராக. இதே பக்தியுடனும் இதே வைராகியத்துடனும் இதே ஜெபத்துடனும் நாம் மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். அவருடைய ஆசீர் பெற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து செய்வோம். ஆமென். இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா, என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா, உன்னுறவை எண்ணியே உள்ளமேங்குதே, உயிரை எழுந்து வா, உயிரை எழுந்து வா, என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. அனைத்து காக்கும் தாயின் அன்பும் ஒரு நாள் அழியலாம், அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம், அனைத்து காக்கும் தாயின் அன்பும் ஒரு நாள் அழியலாம், அரவணையில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். ஆனால் இயேசுவே உன் அன்பிற்கழிவுண்டோ, ஆனால் இயேசுவே உன் அன்பிற்கழிவுண்டோ, என் இனிய அன்பே எழுந்து வா, என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா, உன்னுறவை எண்ணியே உள்ளமேங்குதே, உயிரை எழுந்து வா, உயிரை
துயரில் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறை உண்மைகளை வணங்குகின்ற நாங்கள் உம்மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரியும். என்றென்று தந்தையோடு தூயாவியாரோடும் ஒன்றாய் உயிர் வாழ்ந்த அரசு புரிகிற உம்மை மன்றாடுகிறோம். வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ.